உங்கள் விஜய். அம்மா சந்தியா, என்ன பண்ணிருக்க? ஜுரம் வந்தவங்களுக்கு கூட இப்படி ஒரு கசப்பான டீயை கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு கசப்பா ஒரு டீயை போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஆண்டவா ராமா, கல்யாணம் ஆன முதல் நாள் ஒரு டீ போட்டு கொடுத்தியே, அதே மாதிரி இருக்கு இந்த டீயும். ரொம்ப கேவலமா தான் இருக்கு சந்தியா அக்கா. ஆனா இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல அத்தை. அவங்க 11 மாசம் ட்ரைனிங் முடிச்சிட்டு வந்திருக்காங்கல்ல, அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு எல்லாம் படிச்சிருப்பாங்க சொல்லுங்க. அதனால பழசெல்லாம் கண்டிப்பா மறந்துதான் போயிருக்கும். இவனெல்லாம் நெருப்புல எண்ணெய் ஊத்துறா. அந்த மேடமோட கடுமையான ட்ரைனிங் வர, அந்த ட்ரைனிங்க்கு முன்னாடி அத்தை கொடுத்த ட்ரைனிங் எல்லாம் எப்பவோ மறந்து போயிருப்பாங்க இல்லையா? ஏற்கனவே உங்களுக்கு சமைக்க தெரியாது, நீங்க சமையல் வேலையில கை நாட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அட கடவுளே, அம்மா ரொம்ப கோவப்படுறாங்களே. இன்னைக்கு கண்டிப்பா சந்தியாவுக்கு திட்டு விழும் போல இருக்கு. இங்க பாரு, ரோஜா, நீ இன்னைக்கு பேப்பர்ல என்ன போட்டுக்கிட்டு பாரு. நம்ம 2 பேரோட பேரும் பேப்பர்ல வந்திருக்கு. ஆமாமா சரோஜா, இங்க பாரு, நான் படிச்சு காட்டுறேன். இங்க பாரு, புள்ளையார் தெரு. அட இங்க வாங்கடா. புள்ளையார் தெருவை சேர்ந்த சூர்யாவோட பொண்டாட்டியோட, அப்புறம் என் பேரும் சரோஜா பேரும், அப்புறம் நம்ம சந்தியா மருமக பேரும் போட்டிருக்காங்க. இந்த ஊர்ல புதுசா அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் IPS. அம்மா சரி சரி. அண்ணா இங்க காட்டு. காட்டுப்பா, ஒரு நிமிஷம் நான் பார்க்கறேன். இங்க பாரு, சந்தியாவிடம் ஊரின் சட்டத்துறை பெரிதும் எதிர்பார்க்கிறது. இன்று முதல் சந்தியா நம்ம ஊரின் IPS பதவியை ஏற்பார். சந்தியாவிடம் நம்ம ஊர் சட்டத்துறை பெரிதாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அப்பாப்பா நான் பார்த்துட்டேன்ப்பா. சாதித்தார் சந்தியா IPS. பரவாயில்ல அண்ணி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் மோகன். ஆமா மோகன், பேப்பர்ல IPS சந்தியா அக்காவோட தங்கச்சிங்களான எங்களை பத்தி எழுதிருப்பாங்கல்ல, சொல்லு. அதுல என்னோட பேர் அதான் மீனாட்சின்னு என் பேர் போட்டிருக்கான்னு சொல்லு. நல்லா பார்த்து சொல்லு மோகன். மீனானி, நீங்க ஏதாவது பெருசா சாதிச்சீங்களா? நீங்க ஏதாவது சாதிச்சாதான் உங்க பேர் இந்த பேப்பர்ல வரும். அத்தையும் மாமாவும் அப்படி என்ன பெருசா செஞ்சுட்டாங்கன்னு அவங்களோட பேரை மட்டும் போட்டிருக்காங்க. மீனானி, முதல்ல பெருசா அதாவது செய்யுங்க, அதுக்கப்புறம் உங்க பேரும் பேப்பர்ல வரும். நொறுக்கு தீனியை கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. என்ன கேட்டா அந்த பேப்பர்ல போடலாம் தெரியுமா? சரி சரி சும்மா இருங்க. என்னோட பேரு ஒரு நாள் கண்டிப்பா பேப்பர்ல வரதான் போது சொல்லிட்டேன். எனக்கு அது பெரிய வேலை செய்யும் போது. மோகன், நீ பாட்டுக்கு இப்படியே தொண தொணன்னு பேசிட்டே இருக்க போறியா? மணி வேற 9 ஆயிடுச்சு. ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? இந்த பிரீத்தி எங்க போனா? உனக்கே இன்னும் சாப்பாடு கட்டி தரல. அம்மா பிரீத்தி. போறேம்மா. பிரீத்திய நான் தான் டிஃபன் கட்ட வேணாம்னு சொன்னேன். ஏன்? ஏன்னா இன்னைக்கு பேங்க்ல எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட போறோம். ஏன்? யாருக்காவது பிறந்த நாளா என்ன? ஏன்? பிறந்த நாளா இருந்தா கூட போயிடலான்னு பாக்குறீங்களா? இல்ல இல்ல, ஏதாவது ஒரு விசேஷம் வந்துடக்கூடாது, அவ்வளவுதான். உடனே கிளம்ப வேண்டியது. இவர் என்னன்னு சொல்றது? மோகன், ஒரு நிமிஷம் இருங்க. மோகன், இந்தாங்க அப்ளிகேஷன். நான் அப்ளிகேஷனை எழுதிட்டேன். கூடவே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணுமோ அது எல்லாத்தையும் வச்சிருக்கேன். நீ இன்னைக்கே சீக்கிரமா போய்
கன்சியூமர் கோர்ட்ல இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணிட்டு வந்தேன். தேங்க்யூ. இங்க பாரு மோகன், நான் உங்ககிட்ட நேத்தே சொன்னல, இந்த தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு நீ சொல்ல வேண்டாம். இது நம்மளோட கடை. நம்ம இதுக்காக போராடலான்னு அப்புறம் வேற யார் போராடுவா? சரி, நீ போய் இதை ஃபைல் பண்ணிட்டு வந்துடு. நான் போயிட்டு வரேன் அண்ணி. அத்தை, ஆ நானே இன்னைக்கு டியூட்டிக்கு போய் ஆகணும். ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. இன்னைக்கு 10 மணிக்கு நான் ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும். போச்சு. சரிம்மா, நீ டியூட்டிக்கு போய் தானே ஆகணும். போம்மா, போய் கிளம்புற வழியை பாரு. போமா போ. சரிங்க மாமா. நீ இங்கேயே உட்காந்துக்கிட்டு இப்படியே என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க போறியா? போ, போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. என்னம்மா ஒரு டீ போட்டு கொடுத்துருக்க. சரோஜா, இந்த செய்தியை போய் நான் நண்பர்களுக்கு படிச்சு காட்டிட்டு வர்றேன். ஆண்டவா ராமா, மருமகளோட பெருமையை பத்தி பீத்தலன்னா இவருக்கு சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமே ஆகாது. இந்த பிரீத்தி பாட்டுக்கு நல்ல கவர்மெண்ட் ஆபீஸா ஏறி இறங்குறேன்னு நல்லா ஊர் சுத்திட்டு வர போறான். இந்த சந்தியாக்கா இருக்காங்களே, அவங்க பாட்டுக்கு டியூட்டின்ற பேர்ல ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க. மீதி இருக்கிறது யாரு? நான் தான் தனியா வீட்டுல மாட்டிக்கிட்டு அல்லாட போறேன். அப்படின்னா வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நான் ஒருத்தி தனியா செஞ்சு கஷ்டப்பட்டாகணும். எல்லாம் என் தலையெழுத்து. ஏதாவது சீக்கிரம் செஞ்சாகணும், இல்லைன்னா எல்லாமே என் தலையில தான் வந்து விழும். என்ன பண்ணலாம்? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இந்த கனவு உலகத்துல இருந்து வெளியே வந்துட்டேன்னா இந்த மாங்காயை எல்லாம் நறுக்கி மஞ்சத்தூள் போட்டு வெயில்ல காய வை. அத்தை வந்து நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் அதுக்காக உயிரே கொடுப்பேன். பல்லளிச்சதெல்லாம் போதும். ஆண்டவா ராமா, இவ்ளோ மாங்காவா? அடக்கடவுளே, முதல்ல கழுவணும், அதுக்கப்புறம் கட் பண்ணணும், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு இது காய வைக்கிறதுக்கு மொட்டை மாடிக்கு போகணும். அட ராமா, எல்லா வேலையும் நான் தான் செஞ்சாகணுமா? ஊர்காவை செய்யறவனா? ஆனா மத்தவங்க எல்லாம் நல்லா நக்கி நக்கி தின்னுவாங்க. ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? மாங்காய் நல்லா இருக்கு, மாங்காய் ஊர்காய் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. செஞ்சு என்ன பத்தி ஏதாவது பேசுவாங்களா? நான் இவ்வளவு வேலை பார்த்தேன்னா அதுக்கப்புறம் அந்த பிரீத்தி மாதிரி அப்படியே ஒல்லி ஆயிடுவேன். நான் செய்ய மாட்டேன். லூசு, நீ தான் இதை செஞ்சாகணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பதினோரு மணி நேரம் போதும்ல? அதுவே அதிகம். சரிங்க. 11 மணி நேரத்துல என்ன நீங்க அழகா புகழ்ந்து தள்ளணும். சோட்டு நிறைய படம் பார்த்துருக்கான். இந்த வேலையை செய்யறதுக்கு சோட்டு தான் சரியான ஆள். ஆனா இவன்கிட்ட உண்மையை சொன்னா இவன் பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிருவானே. சோட்டு. சூர்யாண்ணா நீங்களா? ஆமாம். படிச்சு முடிச்சிட்டியா? படிச்சிட்டேண்ணா. டேய், முடி வெட்டிருக்க போல இருக்க. வெட்டிட்டேண்ணா. நான் கிளம்புறேன் சூர்யாண்ணா. இருடா. அது ஒன்றும் இல்லைடா. அது இப்போ நீ படிக்கிறது மட்டும் இல்லை, படம்லாம் கூட அப்பப்போ பார்க்குறியா இல்லையா? இல்லை 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 சூர்யாண்ணா. ஏன்? சூர்யாண்ணா, போன முறை நீங்கள் திட்டினீங்கல்ல, அதுக்கப்புறம் நான் படம் பார்க்குறதே நிறுத்திட்டேன். நான் கிளம்புறேண்ணா. டேய் கொஞ்சம் இருடா. அது ஏதாவது பெரிய படங்களில் எப்படி சொல்கிறது, இப்போ நீ சமீபத்தில் பார்த்த படம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குண்ணா. பழைய படம் ஞாபகம் இருக்கு. புதுசாக எதையும் பார்க்கல. அது சரி, இன்னைக்கு நீங்கள் படத்தை பற்றி எதுக்காக நான் கேட்குறீங்க? படத்தில் வர ஹீரோ மாதிரி எதுவும் செய்ய போகிறீங்களா என்ன? இல்லையே. நான் சொல்கிறேன் சூர்யாண்ணா. உங்களுக்கு எந்த மாதிரி சீன் வேணும் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அது வந்து அது என்ன விஷயம்னா, அது அதான்டா, ஒரு நாள் நீ தெருவில் கூட உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தியே, ஒரு ஹீரோ வருவான், அப்புறம் அந்த ஹீரோ ஏதோ ஒரு சீனில்
நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு படத்தோட ஹீரோயினுக்கு காட்டுறதுக்காக போவானே. அப்போ அந்த ஹீரோயின் சொல்லுவாளே, அட பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்களே. அதுக்கு அந்த அந்த ஹீரோ என்ன சொல்லுவான்னு சொன்ன? இதை பிடிங்க. மெதுவா. நான் ஹீரோ, நீங்கள் ஹீரோயின். ஹீரோ இங்கே நிற்கிறான், ஹீரோயின் அங்கே நிற்கிறா. ஹீரோ மெல்லமாக நடந்து கிட்ட வரான். ஹீரோயினோட கண்ணையே பார்க்குறான். அவளை இன்னும் நெருங்கி வரான். இப்படி அவளோட கையை பிடிக்கிறான். அப்புறம் அதுக்கப்புறம் கடவுளே, என்னாச்சு சூர்யாண்ணா? நீ எல்லாம் புடுறா படுறா. எத்தனை வாட்டி உங்ககிட்ட எடுத்து சொல்லுவாங்க? அண்ணி ஊருக்கு போனதுலேருந்தே நீ ரொம்ப பால் ஆயிட்டடா. படிப்புல உனக்கு கவனமே இல்லை. சரி போ. எவ்வளோ வாட்டி சொல்றது உனக்கு? சரி அப்புறம் பார்த்துக்கலாம் சூர்யாண்ணா, சரிங்களா? போடா. நீ இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? போறேம்மா. இவனுக்கு நாளுக்கு நாள் பைத்தியம் முத்திக்கிட்டே இருக்கு. ஆண்டவா ராமா, எல்லாரையும் காப்பாத்துப்பா. எல்லாத்தையும் நானே பார்க்க வேண்டியிருக்கு. என்னங்க அத்தை நீங்க? உங்களுக்கு 3 மருமகங்க இருக்கும்போது எதுக்காக நீங்க கஷ்டப்படுறீங்க? நீங்க இந்த வேலையை பார்க்கணும். இல்ல எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல அத்தை. என்கிட்ட கொடுங்க, நான் பண்றேன். வேண்டாம்மா, நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யணும்? நீதான் ஒரு நாட்டோட பெரிய மகாராணியாச்சே. சரி, ஏதோ ஆசைப்பட்டு கேக்குற. சரி வந்ததுக்கு எதையாவது செய். கண்டிப்பா அத்தை, கண்டிப்பா நான் செய்யறேன். இங்க பாருங்க அத்தை, பெரியக்கா இனிமே கண்டிப்பா ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க. அப்புறம் பிரீத்தி, அந்த பிரீத்தியோட கடையில பெரிய போட்டு ஒன்று தொங்கிட்டு இருக்கு. அதனால அதை திறக்கிற வரைக்கும் அவ கண்டிப்பா கவர்மெண்ட் ஆபீஸ சுத்தி வருவா. அதோட என்னோட கடையிலயும் கஸ்டமர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. வீட்டுல வேற இவ்வளவு வேலை இருக்கத்த. அது மட்டும் இல்லாம 2 குழந்தைங்க இருக்காங்க. அப்புறம் அந்த கஸ்தூரி இருக்கால, அவகிட்ட ஒரு வேலையை சொன்னா அவளோட மூஞ்சி 10 விதமா மாறுதத்த. அவ எந்த வேலைக்கும் சுத்தமா பிரயோஜனமே இல்ல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா அத்தை, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கல்ல அத்தை? சொல்லு, கேட்டுக்க. நீ சொல்லலன்னு வச்சுக்கோ, உனக்கு தான் தூக்கமே வராதே. அத்தை, உங்களுக்கு பழகி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்க வேலை இருந்தாலும் நீங்க உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. வீட்டுல உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும் அத்தை. உங்களுக்கும் வயசாயிடுச்சு, முட்டி வலி வேற உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. நீங்க வேலை செய்யறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆத்திரமா வருது அத்தை, சத்தியமா. அதனால நான் ஒரு ஐடியா யோசிச்சிருக்கேன். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நான் அதை சொல்லட்டுமா? கேட்டுக்கிறேன். நீ சொல்லலன்னு வச்சுக்கோ, உனக்கு தான் தூக்கமே வராதே. சொல்லுமா. வேணான்னு சொன்னாலே நீ சும்மா இருக்க போறது இல்லையா? அது வேற ஒண்ணும் இல்ல. 3 மருமக இருக்கோல, 3 பேரும் வேலையை முடிச்சுட்டு எங்க வேணா போலாம். என்ன வேணா பண்ணட்டும், பிரச்சனையே இருக்காத. வேலையும் கரெக்டா முடிஞ்சு போயிடும். நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்களே சொல்லுங்க. மீனாட்சி, நீ ஒரு வேலை பண்ண. ஐயோ அத்தை, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் உயிரே கொடுப்பேன். எனக்கு உன் உயிர் ஒன்றும் தேவையில்லை. நீ ஒரு வேலை பண்ணு, போ. யாரோ கதவை தட்டிட்டு இருக்காங்க, போய் கதவை திறந்து விடு. எவன் வந்து தொலைஞ்சானோ? இல்ல, எந்த கடவுள் வந்தாருன்னு சொன்னேன். ஓ வாய் விடு. ஆண்டவா ராமா. ஏய் கஸ்தூரி, இவ்வளவு நேரமா கதவை தட்டுறாங்கல்ல, வந்து திறக்கலாம்ல. ஏன் கதவை திறக்க தெரியாதா? இல்ல காது செவிடாச்சா? இல்ல பஞ்சு தான் வச்சிருக்கியா காதுல? அண்ணி, அவங்க தட்டுறது உங்களுக்கு கேட்டுச்சுல்ல? போங்க, போய் கதவை சீக்கிரம் திறங்க அண்ணி. அது மட்டும் இல்ல, உங்களை மாதிரி பாம்பு காது எல்லாருக்கும் இருக்குமா என்ன? ஐயோ, நீ இத்தனோண்டு இருந்துகிட்டு தேவையில்லாம என்ன பார்த்து இவ்வளவு ஒரு பெரிய கேள்வியா கேக்குற. நாக்கு அப்படியே எழுத்து வச்சு கட் பண்ணிடலாம் போல தோணுது. எவன் தான் கதவு தட்டுறானோ? எவ்வளவு முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருந்த, எல்லாம் கெட்டு போச்சு. ஐயோ வர. யார் வந்திருக்கா? இந்தாங்க 15 ரூபா. இந்த நோட்டு கிழிஞ்சிருக்கு, வேற கொடுங்க. இது நான் உங்களுக்கு போனி பண்ற பைசா வச்சு. நான் இந்த பணத்தை திருப்பி வாங்கிட்டேன்னா அபசகுடமாயிருமே. போனி பண்ண காசை திருப்பி கொடுக்க கூடாது, அப்புறம் எப்படி வியாபாரம் நடக்கும்? இவன் பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கே. வேணாம்ப்பா, என்கிட்டே கொடுத்துரு. பரவாயில்ல, பரவாயில்ல, நீங்க சொன்னது கரெக்ட் தான். இவன் பிரீத்தி துணியை துவைக்கிற டோபியா தான் இருக்கணும். இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்? சரி வரம்பா. வாங்க வாங்க. வணக்கங்க. எதுக்கு இப்ப நீங்க வணக்கம் சொல்றீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு எல்லாம் இந்த நேரம் காலம் எதுவுமே இருக்காதா? சொல்லுங்க. நினைக்கிற நேரத்துக்கு அப்படியே அங்க இருந்து கிளம்பி வந்துருவீங்க போல இருக்கு. நான் தான் நேத்தே உங்க அண்ணனை பார்த்து சொல்லிட்டு தானே வந்தேன். பார்லரை இழுத்து மூடிட்டாங்க, இனிமே துணி எதுவும் விழாது. புரியுதா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? முதல்ல போங்க இங்க இருந்து. எங்க? நான் லக்ஷ்மண் பிரசாத். பேரை சொன்னா நான் பயந்துருவேனா? இவர் பெரிய சூப்பர் ஸ்டார், இவரோட பேரை சொன்னா நாங்க அப்படியே பயந்து நடுக்க போறோம். போய
போய் இல்ல இல்ல நான் மேடம் கிட்ட போன்ல பேசினேனே. ஐயோ எந்த மேடம், யார் மேடம்? நீங்க முதல்ல இருந்து போயிடுங்க. இல்ல மேடம் கிட்ட நான் ஒரு வாட்டி அதான் கடையை பேசணும். இழுத்து முடியாச்சுன்னு சொல்றல, போங்க இருந்து போயா. பிரீத்தி பேக சீக்கிரம் கொண்டு வா. உன் பேக உன்னால எடுத்துட்டு போக முடியாதா? இந்த வீட்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைக்காரன் வேணும். எப்ப பாரு பிரீத்தி பிரீத்தின்னு சொல்லிக்கிட்டு. அம்மா பாத்தியா, மகாராணி எந்திரிச்சிட்டாங்க. அம்மா ஒரு கப் பெட் டீ கொடுங்கம்மா. அம்மா பெட் டீ போடலையா? என்ன சொன்ன? பெட் டீ. நீ என்ன சொல்ற? பெட் டீமா, பெட் டீ. நீ குளிக்க போகும்போது நீ உன் துணியை எடுப்பல, அதுதான் உன் பெட்டி. ஐயோ பெட்டி இல்லம்மா, பெட்டினா காலையில குடிக்கிற முதல் டீ. பெட்டி டீ கொடுங்க ப்ளீஸ். அடடா, என்ன இது? எல்லாம் என் தலையெழுத்து. இந்த வீட்ல ஒருத்தர் கூட சரியே இல்ல. நான் யாருன்னுதான் சமாளிக்கிறது? நீ இப்ப என்னன்னு கேட்ட? அப்படியே பலார்னு போட்டேன்னு வச்சுக்கோ. உனக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா உன் காது அப்படியே திருகி தர தரன்னு வெளியே தள்ளி விட்டுருப்பேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஏகிட்டே பெட்டி கேப்பியா? திலீப் வீட்ல எனக்கு பெட்டி தான் கொடுப்பாங்க. அப்ப அங்கே இருக்க வேண்டியதானே? கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு ஓவரா நடிக்க ஆரம்பிச்சிட்டா. இங்க மாதிரி இல்ல, 10 தடவை கேட்டாலும் டீ கிடைக்க மாட்டேங்குது. கரெக்டா சொன்ன சபிதா. 10 முறை இல்ல, இந்த வீட்ல 100 முறை டீ கேட்டா கூட எவ்வளவு டீ கொடுக்க மாட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, நான் எந்த வேலையும் செய்யல. வேணும்னா உங்க எல்லாருக்கும் ஒரு அண்டா நிறைய டீ போட்டு வைக்கிறேன். அந்த டீயாலேயே எல்லாரும் குளிங்க. ஆண்டவா ராமா, காலையில நீங்க டீ குடிக்கலையா? அட, காலையில டீ குடிச்சப்போ கசப்பா இருந்தது, அதனால டீ குடிச்ச மாதிரி இல்ல சரோஜா. பேப்பர் படிக்கும் போதே 2-3 டீ குடிப்பியா? அதை கொடு. இங்க பாரு சபிதா, ஒரு விஷயத்த மறந்துடாத. நாம ஜெயில இருக்கோம். நமக்கு இங்க டீ கிடைக்காத போல இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரிங்க, இது ஜெயில் தானே? இன்னும் 2 மணி நேரத்துக்கு யாருக்குமே டீ கிடைக்காது. உங்களுக்கு யார் டீ கொடுக்கறாங்கன்னு நானும் பாக்குறேன். மாமா இருங்க, நான் டீ போட்டு இல்ல, நீ என்ன மீறி போய் டீ போட போறியா? இல்ல. என்ன ஆமா இல்லன்னு சொல்லிட்டு இருக்க? இல்ல, நான் அப்படி சொல்லல. பரவாயில்ல விடுமா, இங்கே இந்த ஜெயிலரோட கட்டளை தான் செல்லும். இதுக்கு நான் எங்க மாமியார் வீட்லயே இருந்திருக்கலாம். நீ ஏன் நின்னுட்டு இருக்க? சொல்லு, என்ன சொல்ல வந்த? அத்தை, இப்பதான் எனக்கு ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. எனக்குன்னு ஒரு ஆர்டர்லி அனுப்பியிருக்காங்க. ஆர்டரா? இப்ப என்ன புது ஆர்டர் அனுப்பியிருக்காங்க? இப்பதான் உன் ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல? இல்ல அத்தை, ஆர்டர்லாம் இல்ல, உதவியாளு. அத்தை, அரசாங்கம் எல்லா ஐபிஎஸ் ஆபீசருக்கும் ஒரு அரசாங்க ஆர்டர்லயே தருவாங்க. ஏன்னா அவங்களோட வீட்டு வேலைகளுக்கு உதவியா இருக்குங்கிறதுக்காக தான் அனுப்புறாங்க. வேலைக்காரனா? பரவாயில்ல அண்ணி, கவர்மெண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாவே சர்வன்ட் கொடுத்துட்டாங்களா? இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அப்பா, இனிமே அவன் நமக்கு டீ போட்டு தருவான். உண்மையா சவிதா, ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம எல்லாரோட பிரச்சனையும் ஒரு வழியா தீர்ந்து போச்சு. இனிமே இந்த கஸ்தூரியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்ன்ற அவசியம் இல்லல்ல. என்ன கஸ்தூரி? மீனா அண்ணி, நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? அட அது அரசாங்க வேலைக்காரன் சந்தியா அன்னிக்காக வரான், வீட்டு வேலை செய்யறதுக்காக ஒன்னும் வரல. இல்ல கஸ்தூரி, அவர் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்வாரு. இந்த வீட்டுக்கு வேலைக்காரங்க எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இதுவரைக்கும் இங்க வேலை நடக்கலையா? எப்பவும் போல நடக்கட்டும். இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் வேணான்னு சொல்லு, சரியா?
பாருங்க அத்தை, அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது அத்தை. வேலைக்காரன் வர அத்தை. உண்மை என்னன்னா அத்தை, கவர்மெண்டே அந்த ஆளை செலவு பண்ணி நம்ம வீட்டுக்கு அனுப்புது. நம்ம ஒரு பைசா தர தேவையில்ல. வேலைக்கு வேலையும் ஆச்சு, பணத்துக்கு பணமும் மிச்சமாச்சுல. அம்மா மீனா நீ கரெக்டாக தான் சொல்கிறாங்க. வீட்டில் 1000 வேலை இருக்கு, வேலைக்காரங்க வந்துட்டு போட்டுமே. ஆமாமா, ஏன் வேணான்றீங்க? நம்ம வீட்ல 2 வேலைக்காரங்க இருக்காங்கன்னு பெருமையா சொல்லிப்பேன். நான் பணத்தை பத்தி ஒண்ணும் பேசல. இது நம்மளோட வீட்டு பிரச்சனை, நம்ம வீட்டு மரியாதை பத்தின பிரச்சனை. இங்க வெளியால் உள்ள நுழைஞ்சிட்டா வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் எல்லாம் தெருவுக்குள்ள போயிடும். அதெல்லாம் வேண்டாமா? வேலைக்காரங்க எல்லாம் ஒண்ணு வேண்டாமா? ஆமா. ஐயோ அத்தை, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுக்காக நான் உயிரே கொடுப்பேன். ஆனா அந்த பெரியத்த இருக்காங்கல்ல, அவங்களால நம்ம வீட்டு விஷயம் எல்லாம் இந்த தெருவுக்கு போதான் அத்தை செய்யும். அப்படி இருக்கும்போது பாவம் இந்த வேலைக்காரன் சொல்லியா தெரிய போகுது. ஆமாம்மா, ஒரு வேலைக்காரங்க இருந்தால் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. ஆமாம், அப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, அனுப்பிடலாம். சரி சரி, நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றதால ஒரு முறை அவனை பாத்துடலாம். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்வேன். எனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அப்ப பார்க்கலாம், இல்லனா நீ வேண்டான்னு சொல்லிடுமா. ஆமா சரிங்க அத்தை. நீங்களே அவனை முதல்ல பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் இங்க வந்துருவான். அவனோட பேரு லக்ஷ்மி பிரசாத். ஐயோ ஐயோ, என்ன பேர் சொன்னீங்க? லக்ஷ்மண் பிரசாத். ஐயோ, எல்லாம் என் தலையெழுத்து. நீங்க சொன்ன அந்த ஆள் இங்க வந்திருந்தா அக்கா, நான் வந்து அவனை பிரீத்தியோட டோபி நினைச்சு அவனை விரட்டி விட்டுட்டேன். மீனாட்சி அண்ணி, அது சரி.